முஸ்லிம்களின் முத்திரை. குர்ஆனை 2 தடவைகள் முழுவதுமாக வாசித்தேன். இறந்தவர்களின் உடலை புதைப்பது கட்டாயம் என குர்ஆனில் கூறப்படவில்லை. உதய கம்மன் பில தெரிவிப்பு. ஜனாசா விவகாரத்தில் 20 லட்சம் முஸ்லிம்களும் நொந்து போயுள்ளனர். ரிஷாட் பதியுதீன் கவலை. ராஜாங்க அமைச்சர் தயாசிறி ஜெயசேகரவுக்கு கொரோனா உறுதி. சிறை கைதிகள் 3 உடலங்களை அடக்க நீதிமன்றம் அனுமதி. முடியுமானால் என்னை கைது செய்யுங்கள். அசாத் சாலி விமல் வீரவன்சவுக்கு பகிரங்க சவால். காத்தான்குடி அட்டாளிச்சேனை கல்முனை தெற்கு சாய்ந்தமருது சிவப்பு வளையங்களாக அடையாளம். எமது முழுமையான செய்திகளை பார்வையிட சிலோன் முஸ்லிம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இனி விரிவான செய்திகள். நாட்டில் கொரோனா வைரஸ் பரவலால் உயிரிழக்க கூடாது என நாம் முயற்சித்துக் கொண்டுள்ளோம். ஆனால் எதிர்க்கட்சியினர் ஒருவர் இறந்தால் அவரை புதைப்பதா அல்லது எரிப்பதா என விவாதித்துக் கொண்டுள்ளனர் என அமைச்சர் உதய கம்மன்பில சபையில் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இன்று நாட்டின் தற்போதைய கொரோனா வைரஸ் பரவல் நிலைமைகள் மற்றும் அரசாங்கத்தின் பலவீனமான செயற்பாடுகள் குறித்தும் எதிர்க்கட்சியினர் கொண்டு வந்த சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணையில் உரையாற்றும் போதே அவர் தெரிவித்திருந்தார். தொடர்ந்தும் அவர் உரையாற்றுகையில், நாம் மக்களை பாதுகாக்கும் நடவடிக்கையை எடுத்தாக வேண்டும், நாட்டின் சட்டத்துக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலும் இருந்தோம். ஆனால் இந்த விடயத்தில் தமது மத சம்பிரதாயங்களுக்கு அமைய எரிப்பது இறை விருப்பத்துக்கு முரணானது. குர்ஆனில் குறிப்பிடப்படுவது புதைப்பது மட்டுமே என முஸ்லிம் அரசியல்வாதிகள் உறுதியான நிலைப்பாட்டில் இருந்து கருத்துக்களை கூறுகின்றனர். நான் இது குறித்து அறிந்து கொள்ள குர்ஆனை ஆரம்பம் தொடக்கம் முடிவு வரை 2 தடவைகள் வாசித்தேன். இதில் 5வது அத்தியாயத்தில் நல்லதொரு விடயம் குறிப்பிடப்படுகின்றது. ஆதாமின் புதல்வர்கள் இருவருக்கு இடையில் இடம்பெறும் மோதலில் ஒரு மகன் இறக்கின்றார். குர்ஆனுக்கு அமைய உலகின் முதலாவது மரணம் இதுவாகும். எனவே இந்த உடலை என்ன செய்வது என்ற கேள்வி எழுகிறது. இதில் 31ஆம் அத்தியாயத்தில் கூறப்படுகிறது என்னவென்றால், இறைவன் பறவை ஒன்றை அனுப்புகின்றான். அந்த பறவை நிலத்தை கொத்தி குழி தோண்டுகிறது. ஏனென்றால் இந்த உடலை மண்ணினால் புதைக்க வேண்டும் என்பதற்காக என கூறப்படுகிறது. இந்த இடத்தில் தான் உடல் நல்லடக்கம் குறித்து சுட்டிக்காட்டப்படுகின்றது. ஆனால் குர்ஆனை நான் படித்து பார்த்ததில் கவனித்த ஒன்று என்னவென்றால், கண்டிப்பாக உடலை நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்றும் அல்லது உடலை எரிப்பது மார்க்கத்துக்கு முரணானது என்றும் குர்ஆனில் எங்கேயும் சுட்டிக்காட்டப்படவில்லை. முஸ்லிம்களின் ஏனைய நடவடிக்கைகளில் நன்மை தீமைகள் குறித்து குறிப்பிடப்பட்டுள்ள போதிலும் உடலை அடக்கம் செய்வது விடயத்தில் அவ்வாறு எதுவுமே செய்யப்படவில்லை. எனவே மத வழிபாடுகள் சம்பிரதாயங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அனைத்து மதங்களிலும் அவ்வாறான சம்பிரதாயங்கள் உள்ளன. சத்தமிடும் முஸ்லிம் அரசியல்வாதிகள் எனக்கு உடல் எரிப்பு ஹராம் என நிரூபியுங்கள். அது இன்றி ஆனால் அவை அனைத்தையும் ஓரமாக வைத்துவிட்டு சுகாதார வழிமுறைகளுக்கு கட்டுப்பட்டாக வேண்டும் என தெரிவித்திருந்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக விசாரணை செய்து வரும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணை அறிக்கைகள் வெளிவருவதற்கு முன்னர் அது தொடர்பில் தன்னை சம்பந்தப்படுத்தி குற்றம் சுமத்தியுள்ளதாக அமைச்சர் விமல் வீரவன்சவின் நடவடிக்கைகள் குறித்து அதே ஆணைக்குழுவில் மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷாட் பதியுதீன் இன்று முறைப்பாடொன்றை பதிவு செய்தார். தனது சட்டத்தரணி ருஷ்டி ஹபீபுடன் இணைந்து இந்த முறைப்பாட்டை பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் பதிவு செய்துள்ளார். அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், அரசாங்கம் எரிப்பதாக அல்லது புதைப்பதாக WHO கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுவதாக இருந்தால் இதை அவர்கள் 3ஆம் மாதம் அந்த கைட்லைன்ஸ் வந்த பொழுதே அதை செய்திருக்கலாம். எமது முஸ்லிம்களுடைய உள்ளத்தை உடைக்க வேண்டும், முஸ்லிம்களை பழிவாங்க வேண்டும் என்பதால் எம்மை பொறுத்தவரையிலே உயிரோடு எரிப்பது போலதான் எங்களுடைய மையத்துக்களை எரிப்பதை நாங்கள் பார்க்கிறோம்.
எனவே இந்த நாட்டிலே வாழுகின்ற 20 லட்சம் முஸ்லிம்களும் இன்று வேதனையின் உச்சத்தில் இருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் நினைக்கிறது இந்த 20 லட்சம் பேரையும் பழிவாங்குவதனால் தங்களுடைய வாக்கு வங்கு அதிகரித்து விடும் என்றுதான் இவ்வாறு செய்கிறார்கள். அவர்கள் 20 லட்சம் மக்களை மட்டுமல்ல, இந்த உலகத்திலே வாழுகின்ற 2 பில்லியன் முஸ்லிம்களுடைய உள்ளத்தை உடைக்கிறார். இதேவேளை ஜனாசா எரிப்பு தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் பாராளுமன்றத்திலும் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். எமது நாட்டிலே கொரோனாவை விட இன்னும் ஒரு பெரிய தாக்கம்தான் இனவாதம் என்று தலைதூக்கி நிற்கின்றது. அதே போலதான் இன்று ட்ரம்ப், அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் அந்த இனவாதத்தின் உச்சத்தின் ஊடாக இந்த உலகத்திலே இனவாதத்தை விதைக்கலாம் என்று அமெரிக்காவிலே ஆட்சி கதிரையிலே அமர்ந்தவர் இந்த தேர்தலிலே தோல்வியடைந்து நேற்று கூட அந்த தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த நாட்டிலே கலவரங்கள் வெடித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இனவாதத்தின் ஊடாக, மதவாதத்தின் ஊடாக இந்த நாட்டிலே அல்லது எந்த நாட்டிலோ நல்லதை செய்யலாம், பொருளாதாரத்தை வளர்க்கலாம், சுற்றுலாத்துறையை வளர்க்கலாம், அல்லது இந்த நாடு நல்ல முறையிலே முன்னேறும் என்று யாராவது எதிர்பார்ப்பார்களாக இருந்தால் அது ஹிட்லருக்கு நடந்ததை போல, ட்ரம்புக்கு நடந்ததை போல தான் அமையுமே ஒழிய ஒருபோதும் நாடு முன்னேறப் போவதும் இல்லை, தலைவர்கள் முன்னேறப் போவதும் இல்லை. உங்களோடு இருக்கின்ற ஒட்டுண்ணிகளாக இருக்கின்ற முஸ்லிம் அரசியல்வாதிகள் சொன்னார்கள், நீங்கள் ஒன்றும் ஆர்ப்பாட்டம் செய்யாதீர்கள், பேசாதீர்கள், பொறுமையாக இருங்கள், நாங்கள் பேசுகிறோம், நாங்கள் அதை பெற்றுத் தருவோம் என்று சொன்னார்கள். சொல்லி சொல்லி இந்த 9 மாதத்துக்குள்ளே 150க்கு மேற்பட்ட முஸ்லிம் ஜனாசாக்களை பலவந்தமாக எரித்திருக்கிறார்கள். கோவிட்-19 இல்லாத நெகட்டிவ் வந்தவர்களை கூட அவசரமாக ரினோசா போன்ற பலரை எரித்திருக்கிறார்கள். இவ்வாறு இன்று இந்த நாட்டிலே வாழ்கின்ற 20 லட்சம் முஸ்லிம்களும் வேதனையின் விளிம்பில் இருக்கிறார்கள், வேதனையின் உச்சத்தில் இருக்கிறார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள், படைத்த அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கொண்டிருக்கிறார்கள். கடைசியாக மரணித்த பிறகு மதக்கடமைகளை செய்ய நாங்கள் கேட்கவில்லை, மதக்கடமைகள் செய்யுமாறு நாங்கள் கேட்கவில்லை, குளிப்பாட்ட கேட்கவில்லை, கபரிட கேட்கவில்லை, பிரார்த்தனை புரிய கேட்கவில்லை. நீங்கள் எரிப்பதா அடக்குவதா என்றால் இந்த WHO நிறுவனம் சொல்லி இருக்கிறது, அங்கே உள்ள எக்ஸ்பர்ட் சொல்லி இருக்கிறார்கள், அடக்கவும் முடியும், எரிக்கவும் முடியும் என்று. எனவே 190 நாடுகளிலே முடியுமாக இருந்தால் ஏன் இலங்கையிலே மட்டும் நீங்கள் அடக்குவதற்கு அனுமதிக்க முடியாது என்று நான் கேட்கின்றேன். ராஜாங்க அமைச்சர் தயாசிறி ஜெயசேகரவுக்கு கொரோனா வைரஸ் தொற்றியுள்ளதன் பின்னணியில் அவர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார். கடந்த சில நாட்களாக சுகயீனம் முற்றிருந்த நிலையில் PCR பரிசோதனை முடிவு நேற்றிரவு கிடைக்கப்பெற்றதாகவும் அதனூடாக தொற்றிருப்பது உறுதி செய்யப்பட்டதாகவும் விளக்கமளித்துள்ளார். இந்நிலையில் ஹிக்கடவு பகுதியில் கொரோனா சிகிச்சை மையமாக இயங்கும் ஹோட்டல் ஒன்றில் தயாசிறி தனிமைப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மகர சிறைச்சாலை வன்முறையில் உயிரிழந்த கொரோனா தொற்றில்லை என உறுதி செய்யப்பட்ட 3 உடலங்களை அடக்கம் செய்வதற்கு அனுமதி அளித்துள்ளது வத்தளை நீதிமன்றம். துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த சில கைதிகளுக்கு கொரோனா தொற்று இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்ததன் பின்னணியில் எரியூட்டப்பட்டிருந்தது. இந்நிலையில் எஞ்சியுள்ள உடலங்களை அடக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. வத்தளை நீதிமன்றில் இன்று இவ்வழக்கு விசாரணை தொடர்ந்த நிலையில் நீதிபதி இவ்வாறு அனுமதி அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தங்களுடைய ஜனாதிபதியிடம் கூறி முடியுமானால் தன்னை கைது செய்யுமாறு அசாத் சாலி அமைச்சர் விமல் வீரவன்சவுக்கு பகிரங்க சவால் விடுத்துள்ளார். இன்று அவர் கொழும்பில் நடத்திய ஊடக மாநாட்டில் இதனை அவர் கூறியுள்ளார். அனைத்து விடயங்களுக்கும் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் வழிகாட்டல்களை பின்பற்றும் அரசு இந்த விடயத்தில் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் வழிகாட்டல்களை புறந்தள்ளி நடப்பதாக அவர் குற்றம் சுமத்தினார். மட்டக்களப்பு, திருகோணமலை நகர், காத்தான்குடி, அட்டாளைச்சேனை, கல்முனை தெற்கு, சாய்ந்தமருது, உகன ஆகிய 6 சுகாதார பிரிவுகள் சிவப்பு வளையங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் வைத்தியர் லதாகரன் தெரிவித்தார். கிழக்கில் கடந்த 24 மணித்தியாலத்தில் 58 பேருக்கு கொரோனா தொற்றுறுதியை அடுத்து கிழக்கில் 1493 பேராக அதிகரித்துள்ளதுடன் 9 பேர் உயிரிழந்துள்ளனர் எனவும் கிழக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் வைத்தியர் லதாகரன் தெரிவித்தார். மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் காரியாலயத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார்.
முத்திரை.